அனைவருக்கும் வணக்கம். திருமணமான ஒவ்வொரு கணவன் மனைவியும் எப்படி ஒற்றுமையாவும் இணை பிரியாமையும் வாழணுங்கிறது மும்மூர்த்திகளின் அவதாரமும் அவங்களோட திருவுருவமுமே நமக்கு உணர்த்துதுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பிரம்மதேவர் தன்னுடைய நாவல சரஸ்வதிக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா திருமணமான அன்று முதல் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு நாவில் இடம் கொடுக்கணும். அதாவது அன்று முதல் தான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கிலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நினைத்தே செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துது. அதே போல மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதே போல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மனதிலே அவர்களை ஏந்தி எந்த காரியம் செய்தாலும் அவர்களை மனதில் நினைத்தபடியே அவர்களுக்கு இது சரி வருமா அப்படிங்கிறத யோசிச்சே முடிவெடுக்கணும். அதற்கு அடுத்ததாக சிவபெருமான் தன்னுடைய உடலில் சரிபாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணமான அன்று முதல் ஆயுசு முழுக்க நீயும் நானும் அனைத்திலும் சரிபாதி அப்படிங்கிறத உணர்த்துறது தாங்க அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஸ்வரூபம். இது போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.